டிசம்பர் 21. புனித பேதுரு கனிசியுஸ். ஹாலந்து நாட்டில் நிஜ்மெகன் பகுதியில் வாழ்ந்த ஜேக்கப் கனிஸ் எஜிடிலா வான் ஹௌவேனிக்கன் பெற்றோருக்கு கிபி 1521 மே 8 பிறந்தார். பேதுரு கனிசியுஸ் ஜெர்மன் நாட்டின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற இவர் இயேசு சபையின் அருட்குரு பேதுரு ஃபேபரை சந்தித்து ஆன்மீக தெளிவு பெற்றார். ஹாலந்து மண்ணின் முதல் நபராக இயேசு சபையில் சேர்ந்த கனிசியுஸ் கிபி 1546 குருவாக அருட்பொழிவு பெற்றார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரில் மற்றும் புனித பெரிய கிரகோரியாரின் படைப்புகளை நூல் வடிவில் கொண்டு வந்த கனிசியுஸ் ஆக்ஸ்பெர்க் ஆயரின் ஆலோசகராக பணி செய்தார். இயேசு சபையின் தலைவரான லொயோலா இஞ்ஞாசியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் மெசினா பகுதியில் இருந்த இயேசு சபை கல்லூரியில் சில காலம் பேராசிரியராக பணி செய்த கனிசியுஸ் ஜெர்மனி சென்று இறைப்பணிகளைச் செய்தார். வியன்னா பகுதியில் குரு மடத்தினையும் கல்விச் சாலைகளையும் கட்டி எழுப்பிய கனிசியுஸ் இறையியல் கருத்துக்களையும் திருச்சபையின் போதனைகளையும் எடுத்துரைத்தார். திருமறை சுவடி என்னும் நூலினை எழுதிய இவர் பொஹீமியாவின் 6 நகரங்களில் கல்லூரிகளை கட்டி எழுப்பி ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வழிகாட்டினார். மறையுறையில் சிறந்து விளங்கி திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பேரரசர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தன் கடிதத்தின் வாயிலாக ஆறுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய அருட்தந்தை பேதுரு கனிசியுஸ் கிபி 1597 டிசம்பர் 21 விண்ணகமடைந்தார். தன் மறையுறையின் வழியாகவும் எழுத்தின் வாயிலாகவும் ஜெர்மனி திருச்சபையில் மறுமலர்ச்சியினை ஏற்படுத்திய அருட்தந்தை பேதுரு கனிசியுசினை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1925 மே 21 புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். கத்தோலிக்க அச்சகங்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித பேதுரு கனிசியுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அச்சகங்களில் பணி செய்வோருக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.